ப்ரோ படம் என்னதான் லீக் ஆனாலும் சரி வேற மாரி நல்ல ஸ்கிரீன்ல இறங்கனா வேற மாரி 1000 தான் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். அப்பயே லீக் அவுட் ஆயிருந்தா அப்பயே படத்தை விட்டு இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப சும்மா இந்த ஒரு சீண்டி விட்டு சிஎம் ஆகிட்டு வேற மாதிரி ஆயிட்டாங்க. படத்தை சொல்லவே முடியாது ப்ரோ, சத்தியமா சொல்ல முடியாது. எனக்கு கண்டே கலங்கிடுச்சு ப்ரோ. நான் வந்து விஜய் பிடிக்காதுதான், விஜய் வந்து சிஎம் ஆனாரு போனாரு, அது விஷயம் இல்ல. ஆனா விஜய் படம் எந்த படம் வந்தாலும் சரி முதல்ல வந்து நிப்பேனா, முதல்ல வருவேன். படம்னால வேற மாரி, ரொம்ப வேற மாரி ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு, சும்மா சொல்லவே கூடாது ப்ரோ. படத்துக்கா என்ன சொல்றேன், ஆனா ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே கிடையாது ப்ரோ. எல்லா மதமும் சரி, எல்லா ஜாதியும் சரி, ஒண்ணுதான். ஜாதி மதமே கிடையாது தமிழ்நாட்டுல. இப்ப சொல்ற ஜாதி மதம் கிடையவே கிடையாது. எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். தமிழ்நாட்டு மக்கள்னாலே ஒண்ணு சேருவோம், அவ்வளவுதான். சும்மா சொல்லவே இருந்துச்சு, சொல்லவே படம் சூப்பரா இருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். எலெக்ஷன் கழிச்சு வந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஐயோ கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு எடிட் போட்டாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து நாள் தான் வந்து கூப்பிட்டு சரி ஐவாதியா வாங்கி கூப்பிட்டு வந்தாரு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும். டைட்டில் கார்டுலாம் அது அந்த பிளாஸ்ட் இப்ப கடைசியா போட்டாங்க பாத்தீங்களா நம்ம சிஎம் சார், மாசு மொத்தம் குளத்தூர் கொத்து பரோட்டா. தளபதிக்கு எண்டே இல்ல, தட்ஸ் பிகினிங். நல்லா இருந்துச்சு. தளபதி லாஸ்ட் படம் அதுன்னு வரும் சரியா, பேசி மறுபடியும் எமோஷன் பண்ண வைக்காதீங்க. லாஸ்ட் படம் அதான் அந்த மாதிரி தளபதியை பார்க்க முடியாது, ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது. இப்போ எதாச்சும் ஒரு சண்டை வரணும், தலை இப்படி தளபதி இனிமேல் அவ்வளோதான், தளபதி ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது சார். கேர்ள்ஸை வந்து அதுவும் சைல்ட்ஸை எங்கே டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரே மூவியில் எங்கள் தளபதி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. வேற லெவல். இஸ் த ஒன்லி சிஎம் ஃபார் நெக்ஸ்ட் 20 years until or unless. சூப்பரா இருந்துச்சுண்ணா லாஸ்ட் படம். ஆஸ் ஏ விஜய் ஃபேன் ஒரு அண்ணா மோட்டிவேட்டரு டிப்ரெஸ் பெரிய மோட்டிவேட்டர் தான், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுதான் நான் முடியல, செம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுண்ணா. அவருக்கே எங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்துச்சு. அவர் எப்படி சொல்றேன்னா டிமோட்டிவேட்டாக இருக்கிற டைம்லப்போ அவருடைய ஸ்பீச் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். அவள்தான் படம் உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. விஜயோட லாஸ்ட் மூவின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. என்ன பண்ணுறது, விஜய் மக்களுக்காக மக்களை நோக்கி வந்துட்டாரு. அதனால் ஏதாவது ஒன்று இழந்தால் தானே ஒன்று கிடைக்கும். அதனால் விஜய் படத்தை இழந்துட்டாரு. ஆனால் அவரை நாங்கள் இழந்துட மாட்டோம். படத்தில் என்ன ஜனநாயகம் மாதிரி மக்களுக்கான ஒரு தனி ஓட்டு உரிமையை நாம் தான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் அதை விட்டு வெளில வரும்போது இன்னொரு வாட்டி திருப்பி படத்துக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு மன அழுத்தம் கஷ்டமாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு விஜய் ஃபேன் சொல்கிறது. உண்மையா படம் எமோஷனாக விட நம்ம அதை பார்க்கும்போது விஜய் திருப்பி திரையில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மனவேது, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடி சீன் பெருசாலும் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பிஜிஎம் பயங்கரமாக போட்டிருந்தாரு, சூப்பராக இருந்தது. அனிருத் பெஸ்ட், தளபதி தான். தளபதி ஃபுல்லாக அவர் என்னென்ன ஃப்யூச்சரில் பண்ண போகிறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஃபுல்லாக கேர்ள்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன்லாம் பயங்கரமாக சொல்லிடுறாரு. அவர் வர ஒரு சீனும் அந்த மாதிரி இந்த மாதிரி அடுத்த எலெக்ஷன்லையும் அண்ணன் தான் ஜெயிக்கும். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சட்டையை பார்த்து எடுப்பட்ட கூடாது. அண்ணன் வந்து போன்ல இருக்காரு எப்பவுமே. படம் நல்லா இருந்துச்சு. அவர் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன், சென்ட் பீட்டர்ஸ் மெட்ரிகுலேஷன்ல படித்தேன். காலேஜும் அவர் படித்த அதே காலேஜில் படிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டைட்டில் கார்டில் ரொம்ப அழுவற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டான், படமே பார்க்கல, எங்கன்னா பார்க்க விட்டாங்க. ஹெச்டி பிரிண்ட்ல அனுப்பவே மாட்டாரு. நான் பார்த்தேன் படத்துக்கு போறேன், ஆல்ரெடி பார்த்துட்டேன் படம். நானா ஏன்னா சொல்ல போறேன், படமே பார்க்கல நான். டைட்டில் கார்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அட்டகாசு டைட்டில் கார்டு வீடியோ இனிமேல் தனுஷ் தானா? தனுஷ் இல்ல, இதுக்கப்புறம் 5 வருஷம் தளபதி தான் சிஎம். செஞ்சுட்டு விட்டுருவாரு, அவ்வளவுதான். நம்ம தான் இனிமே பிளாஸ்ட். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. தளபதி மாஸ் பண்ணிட்டாரு, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும்.
நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நிறைய கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருக்கு படத்துல. போர்லாம் அடிக்கல. ஒரு நிமிஷமும் நிறைய ஒரு ட்விஸ்ட் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. பிளாஸ்ட் பண்ணிருக்காரு லாஸ்ட் படம். இந்த வருத்தமா இருந்தாலும் தர மனசு. இனிமேட்டு நான் விஜய் போயிட்டாருன்னு நினைச்சேன். நான் புசியானது ஃபேன். இனிமேட்டு பார்த்துட்டு அவர் படம் வச்சா போலான்னு. இந்த படத்தை ஏன் 7 மாசமா இது பண்ணி வச்சிருந்தானு தெரியல. நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்க. பிளாஸ்ட் சூப்பரா கனெக்ட் ஆகுது தெரியல. கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே லாஸ்ட்ல போட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு. சூப்பரா இருக்கு. 1000 கோடி அடிக்கும் தெரியல. கலெக்ஷனும் நம்ம தான், எலெக்ஷனும் நம்ம தான். சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பாட்டு பரவாயில்ல, வெறும் சண்டை அதிகமாக இருக்குது. மியூசிக் சூப்பர். சாங் பேர் பெண்களுக்கு எப்பவுமே நல்லது பண்ணுவார். இந்த படத்தை ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காரு. தரமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. தரமாக இருக்கு படம். எல்லாமே கிளாப் ஓவராகுது. அதே போகாத மக்கள் எல்லாம் வேற லெவலில் இருக்குண்ணா. ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. தளபதி வேற லெவலில் பண்ணிக்கிறாப்புலண்ணா. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. நல்ல கருத்து. படம் சூப்பரா இருக்கு. செம்ம டூப்பு. நல்ல படம். ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. தளபதி ஆல்வேஸ் ராக்ஸ். சூப்பர். செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. படத்துல மக்களுக்கு தேவையான நல்லது சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸ் பத்தி ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. படம் சூப்பர். ஏ கிளாஸ். நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது படம். பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுடா படம். பிளாஸ்ட்னாடா. படம் நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா. விஜய் அண்ணா நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. நல்ல கருத்து தான் இது. ஜனநாயகத்தை வந்து அவர் வந்து ஓட்டு வந்து கரெக்டாக பார்த்து யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்கிறாரு. விஜய் அண்ணா நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு நன்றி. படம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சூப்பர். தளபதி கலக்கிட்டார். உண்மையாக அவர் என்ன செய்கிறாரோ அதை காட்டியிருக்காரு. வேற லெவல். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட கிடையாது. బ్లాస్ట్ தான். పిక్చర్ చాలా బాగుంది. తమిళనాడు ముఖ్యమంత్రి గారు చాలా బాగా చేశారు. చాలా బాగుంది. ముందుగానే మంచిగా చేశారు. తర్వాత సేమ్ అయ్యారు. சூப்பர். படம் நல்லா இருக்கு. எல்லா சீனும் நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கு. எமோஷனும் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு. எல்லாருக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. உண்மையிலேயே சூப்பர். படம் சூப்பர். சூப்பரா படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். மஜா. எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் சொல்ல வேணும். தளபதி படம் தான். சூப்பர் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. விஜயோட ஆக்டிங் செம்மையா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல படம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருக்கு. படம் சூப்பருங்க. சூப்பரா. டிவிக்கு சூப்பர் படம். நல்லா இருக்குதுண்ணா. சரியா இருக்குதுண்ணா. சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அருமை. வேற மாதிரி மாஸ் படம் நல்லா இருக்குது. மாஸ் செம்ம மாஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற மாதிரி தலைவா. வெயிட். நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணிருக்காரு. பிரமாதம். சிறப்பா இருக்கு. பிளாஸ்ட் நல்லா இருக்கு.